ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசிப்பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தையவர்களே. ஒரு மணி நேரம் சார்ஜ் ஆகிற பேட்டரி ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு உலகத்தோடு தொடர்பு கொள்ள உதவுகிறது என்றால், ஆண்டோடு இருக்கிற 1 மணி நேரம் உண்மையான புகழ்ச்சி நேரம் வல்லமை நேரமாக மாறும். தமிழகத்திலே ஒரு உயர்ந்த மனிதர், ஜபத்தின் வல்லமில்ல மனிதர், மாதாவை பற்றியும் ஆண்டவரை பற்றியும் பாடல்கள் பல எழுதியிருக்கிறார். அவருடைய பாடல்கள் எல்லாம் மிக பரவலாக எல்லாராலும் பாடப்படுகிற அருமையான பாடல்கள். அவர் பாடலை எழுதும்போது நான் அவரை ஒரு முறை கவனிக்கிறது. தீவனுக்கு நம்முடைய நின்னாருங்க, 5 மணி நேரம் நின்னாருங்க, 5 hours அப்படியே நிற்கிறாருங்க. கால் ஆடல கையில் அப்படியே பார்த்து சாமி பார்த்து நின்றுட்டே இருக்கிறார். வல்லமையாக பாட்டு எழுதி எடுக்கல, அப்படி மனசு பதறும். அவ்வளோ அழகாக பாட்டு, அவ்வளோ அற்புதமாக வைர வரிகளாக வரும். அப்படியே கண்ணு கலங்கி நிற்கணும். அவ்வளோ அழகான பாடல்கள் எங்கேருந்து வருது? அது அனுபவித்து எழுதுகிற பாடல்கள். சாமி பாடல் என்றால் அந்த வல்லமையிலிருந்து வருகிற துதியில் வருகின்ற உற்சாகமான கொப்பளிப்பு, உள்ளத்தின் ஆரவாரம் தான் நம்முடைய திருவள்ளுவர் பாடல்கள். எங்கேருந்து வரும்? ஜபத்திலேருந்து வரும். இங்கே தான் அந்த பார்க்குறோம். உயர்தரமான ஒரு இதுலேருந்து பாடல் பாடி இது வராங்க, ஆடு பாடி அந்த இசைக்கர்களோடு மீட்டிக்கொண்டு வராங்க. அது அடுத்து பாருங்களேன், அவர்கள் நாக்கோனின் களத்திற்கு வந்தபோது காளை மாடு மிரள ஊசா கடவுளின் பழையை தாங்கி பிடித்தான். இதில் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்குது, உடன்படிக்கையின் பேழையை லேவியர்களும் குருக்களுமே என்று வேறு யாரும் தொடக்கூடாது, தாங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த இடத்துல எந்த ஒரு காட்சியை ஏன் கொடுத்தார் அப்படின்னா, ஏன் ஒரு கடவுள் கடுமையாக ஒருத்தன் தண்டிக்கிறன்னு ஒரு கேள்வி நமக்குள்ளாக வரும். பலரும் இதை பற்றிய கேள்விகளை பல இடங்களில் என்னை கேட்டுருக்கிறாங்க. நம்மளும் இந்த கேள்விகளை சந்திப்போம், அன்றாட வாழ்க்கையில் சந்திப்போம். அதனுடைய செய்தி என்னன்றது நம்ம பார்த்துட்டு நம்ம கடந்து போவோம். அதை வாசிங்களேன். அவர்கள் நாக்கோனின் களத்திற்கு வந்தபோது காளை மாடுகள் மிரள ஊசா கடவுளின் பேழையை தாங்கி பிடித்தான். அப்போது ஊசாவுக்கு எதிராக ஆண்டவரின் சினம் பற்றி எரிந்தது. கடவுள் அவனது தவறுக்காக அங்கேயே அவனை வீழ்த்தினார். அவன் கடவுளின் பேழை அருகே இறந்தான். என்னாகவும் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்களேன். என்னாகவும் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். விளக்கிற்கென எண்ணெய், வாசனை தூபம், அன்றாட உணவு படையல், திருப்பொழிவு எண்ணெய் ஆகியவற்றுக்கான பொறுப்பு குரு ஆரோன் புதல்வன் எலையாசரை சார்ந்தது. திரு உறைவிடம் முழுவதும் அதிலிருக்கும் அனைத்தையும், தூயகத்தையும் அதிலிருக்கும் பாத்திரங்களையும் அவனே மேற்பார்வையிட வேண்டும். 2 வகையான இறைக்குள்ள மக்களை சந்திக்கிறோம். புனித பொருட்களை கையாளுகிறவர்கள் லேவியர்கள், குருக்கள். அந்த குருக்கள் ஆரோனின் வழிவந்த குருக்களாக இருக்க வேண்டும் என்று அந்த எண்ணிக்கை நூல் குறிப்பிட்டு சொல்கிறது. ஊசா என்கிறவர் லேவிய குலத்தை சார்ந்தவர். அவருக்கென்று ஒரு வரைமுறைகள், அவருக்கென்று ஒரு படிநிலைகள் இருக்கிறது. லேவியராக இருந்த பொழுதும் ஆரோனின் குருத்துவ வழிமரபை சாராததனால் உடன்படிக்கை கீழே விழுந்து விடக்கூடாது என்று அதை தாங்கி பிடித்து எருது மிரள்கிறது. அங்கே வருகின்ற சப்தத்தையோ அல்லது குறைச்சலையோ கேட்டு அவர் கலங்கி போகிறது. உடன்படிக்கை சரி இருக்கிறது, அவன் தாங்கி பிடிக்கிறான். அவன் லேவிய குலத்தை சார்ந்தவன் என்றாலும் ஆரோனின் குருத்துவ மரபை சாராததனால் அந்த பிழையை அவன் தொடக்கூடாத நிலையில் தொட்டபோது அந்த உடன்படிக்கையை தீட்டுப்படுத்துகிறான் என்று சட்டம் சொல்கிறது. அதுதான் எண்ணிக்கை நூல் 4:15 வாசிக்க கேட்டோம். 7ஆம் வசனத்தை வாசிப்போமே. அப்போது ஊசாவுக்கு எதிராக ஆண்டவரின் சினம் பற்றி எரிந்தது. கடவுள் அவனது தவறுக்காக அங்கேயே அவனை வீழ்த்தினார். அவன் கடவுளின் பேழை அருகே இறந்தான். இது அவனை வேண்டுமெனா செஞ்சான், தீட்டுப்படுத்தான்னு நினைச்சான், வில்றப்ப தடுத்தான், அவனை போய் ஆண்டவர் கொள்றாரே, கோப்புறாரே, அவ்வளோ கோகார கடவுளா என்றெல்லாம் கேட்குறாங்க. இந்த இடத்துல இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர் குருத்துவ பாரம்பரியத்தில் சொல்லும்போது, ஆண்டவர் என்றால் அதை யார் தொடணுமோ அவங்க மட்டும் தான் தொடணும், அவர் மட்டும் தான் தொடணும். அவருக்குள்ளே தான் அவர் தான் ஆண்டவர் நியமிச்சுக்கிறார், அவங்கள நம்புகிறாரு, அந்த புனிதத்தையும் கட்டி காப்பாங்கன்னு நினைக்கிறார். அதுதான் இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்ல ஆசைப்பட்றாங்க. அதாவது ஃபுல்டன்ஷின் ஆண்டவர் சொல்லுவார், குருக்களை மக்கள் நம்ப வேண்டும்.
மக்கள் குருக்களை நம்ப வேண்டும்னு வார்த்தை சொல்வார். இறைப்பணி புரிகின்ற இறைவனின் திருத்துகத்தில் நின்று பணியாற்றுகிற ஜெபிக்கிற குருக்களை இறை மக்கள் நம்ப வேண்டும் என்று வார்த்தை சொல்லிவிட்டு சொல்வார். ஏன்னா அவங்கள ஆண்டவரையே நம்புகிறார். தன் திருமகனின் திருவுடலையும் திருரத்தையும் அவங்களை நம்பி ஒப்படைக்கிறார். அவர் அதற்குரிய மரியாதையும் மாண்பையும் அதன் வழியாக வழிந்தோடுகிற அருளையும் அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு கடவுளே நம்பும்போது நீ ஏன் நம்பாமல் இருக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ரொம்ப அழகான ஒரு கேள்வி. ப்ரீஸ்ட் ஆஃப் இஸ் ஓன் ஹார்ட் என்ற அழகான ஒரு புத்தகம் ஃபில்டன்ஷி ஆண்டமுடைய அருமையான புத்தகம் 17-18 அதிகாரங்களை தாங்கி இருக்கிறது. கடைசி அதிகாரத்தில் அப்படியே மனசு உருகி போகும். ஒரு அன்னை மரியாதை போல ஒரு குருவானவர் எப்படி செயல்படுகிறது என்பதை அவ்வளோ பட்டவர்த்தனமாக விளக்கிச் சொல்வார். அற்புதமான ஒரு புத்தகம். அதில் சொல்வார், ஆண்டவரே தன்னுடைய திருமகனுடைய திருவுடலையும் ரத்தத்தையும் அவங்களோட வம்பி ஒப்படைக்கும்போது, ஆண்டவரே தன் வல்லமையான தபாரையும் லோகோசையும் அவனுடைய வாயிலை வைக்கும்போது நீர் யார் அவனை சந்தேகப்பட? நீ ஏன் அவர்களை அவதூறாக இழிவாக கேவலமாக உன்னுடைய குறுக்கு புத்தினாலே அவர்களை ஏன் கவனம் சிதறடிக்க செய்கிறாய், மனம் நோக்க செய்கிறான்னு கேட்பார். ரொம்ப அழகாக. அதாவது குருக்கள் தப்பே செய்ய மாட்டேன்னு சொல்ல கிடையாது. இறைவன் நம்பும்போது நான் ஏன் நம்பக்கூடாது? இறைவன் மன்னிக்கும் போது நான் ஏன் மன்னிக்கக்கூடாது? இறைவன் பெருந்தன்மையோடு இருக்கும்போது நீ ஏன் ஒரு குறுகிய மனப்பான்மையில் குத்தி காமிச்சு கிழிச்சி அவமானப்படுத்தி அவருடைய வாழ்க்கையும் நம்பிக்கையும் ஏன் சீர்குலைக்கிறாய்? சின்ன சின்ன தவறுகள் இருக்கும். உங்களை திருத்துவதற்கு மனைவி இருக்கார்கள், உங்களை திருத்துக்கு மாமனார் இருக்கிறாங்க, உங்களை திருத்துக்கு மாமியார் இருக்கிறாங்க, உங்களை திருத்துக்கு கொழுந்தினார் இருக்கிறாங்க. குருக்கள் தனியே தடுமாறுகிறார்கள். இந்த நவநாகரிக உலகத்தில், அதுவும் அறிவியலும் விஞ்ஞானம் போட்டி போட்டுக்கொண்டு ஆண்டவரை மறக்கின்ற உலகத்தில் குருத்துவ வாழ்க்கை தூய வாழ்க்கை வாழ்கிறது என்பது ஒரு பெரிய சுமை, மிகப்பெரிய சிலுவை ஒவ்வொரு நாளும் சுமந்து நடக்கிறது. அந்த நடைப்பயணத்தில் திறந்து போகிற கால்களை பலப்படுத்த வேண்டியவர்களே தடுக்கி விடக்கூடாது. அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த இடத்துல தாங்கி பிடிக்கிறாங்க. ஆண்டவரே நம்புகிற குருக்களை நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற? அந்த குருத்துவத்தின் உன்னதமான நிலையினால் அந்த தூய்மையின் நிலையை அவர்கள் மட்டும்தான் கட்டி காக்க முடியும் என்பதை எண்ணிக்கையுள் உறுதியாக நம்பியது. ஆகவே தான் அந்த உடன்படிக்கையின் பேழையை புது வண்டியில் வைத்து ஆரோனின் குருத்துவ வழிமுறைகள் மட்டும் கையாள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தவறுதலாக எதுவும் ஆகிவிடக்கூடாது என்ற பதட்டத்தில் கை வைத்த உசாவை வீழ்த்துகிறார். அதை அவங்க இவங்க பண்ணாங்கன்னு சொல்லாமல் ஆண்டவருடைய சினம் பற்றி இருந்தது. ஆண்டவரை அவனை வீழ்த்த பேழை அருகே அவன் விழுந்தான் என்று சொல்லுகிற முறையாக தூயகத்தின் திருப்பொருட்களை தகுதியற்ற முறையில் கையாளவோ தகுதியற்ற மனிதர்கள் கையாளவோ கூடாது என்று இந்த பகுதி வலியுறுத்துகிறது. என்று ஆண்டவர் கோபக்காரர், கொடுமைக்காரர், தண்டிக்கிறவர், அவர் நீதியை கடந்து அவரை யாரையாவது தண்டனைக்கு உள்ளாக்குறவர் என்றெல்லாம் விளக்குவது தவறான ஒரு காரியம் என்பதை சொல்ல வேண்டும். அடுத்த வசனம் பாருங்களேன், 8ஆம் வசனம். ஆண்டவர் சினமுற்று ஊசாவை திடீரென தாக்கியதால் தாவீது மனவேதனை அடைந்தார். இந்நாள் வரை அவ்விடம் பெரேசு ஊசா என்று அழைக்கப்படுகிறது. திடீர்னு ஒரு அழகான ஒரு சிம்பனியில் ஒரு கிரீஜ் ஒரு சத்தம் வந்துச்சுனாக்க அந்த சிம்பனியை கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அபிநதா உள்ளத்துலேருந்து இறங்குறாங்க. தேவத்தாறு மரங்களிலான இசைக்கருவிகள் ரோட விழுறாங்க. ஆடல் பாடல் துதி கீதம் போகுது. மிரள்து அதை தாங்கி பிடிக்கிறாங்க. தாக்கப்பட்டு வீழ்கிறார். ஒரு சின்ன ஒரு தூக்கம், மனவேதான் எல்லாருக்கும் ஒரு சலனம் வரும், ஒரு சஞ்சலம் வரும், ஐயோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனாலும் அந்த இடத்தில் தாவீது அந்த இடத்தை அழகாக கையாளுகிறார். ஒரு துக்கம் ஒரு பெருமகிழ்ச்சியை கெடுத்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த இடத்துல பெரேசு உஸ்ஸா என்றால் அவுட்பர்ஸ்ட் அகெயின்ஸ்ட் உஸ்ஸா, அப்படி பொங்கி எழுகிற ஒரு உணர்வு அவருக்கு எதிராக என்று அதற்கு பெரேசு உட்ஸா என்ற பெயரை வைத்து அந்த இடத்தை நினைவிடமாக மாற்றார்கள். இன்றைக்கு வரைக்கும் எதுக்காக ஆண்டவரை தகுதியற்றவர்கள் தொட்டாங்க அப்படின்னாக்க ஆண்டவருடைய சினம் வீழ்த்தும் என்பதை நினைத்து காட்டமாக அந்த பெயர் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பவனி போகிறது. அன்று தாவீது ஆண்டவருக்கு அஞ்சி இத்தகைய ஆண்டவரின் பேழையை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்வேன் என்று வினவினார். இவ்வளோ வல்லமையா அந்த ஏன் அந்த பெரேசு அந்த உஸ்ஸா தொட்ட ஒன்றை வீழ்த்தப்பட்டார் என்பதை உணர்ந்து பார்க்கும்போது அவர் ஆரோனிய குருத்துவ மரபிலிருந்து வரல. அதுவும் லேவியர், அந்த ஆலை பணிகளுக்கான அதிகாரி என்றாலும் லேவியர். இந்த லேவியருக்கு இந்த கதைனா எனக்கு என்ன ஆகும்? தப்பி தவறி ஏதாவது தவறாக நடந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன வீழ்த்தினா எல்லாம் மோசமாகிடும். பயிற்றுக்கும் ஆண்டவருடைய தகுதியான முறையில் அவர் கையாளும் வரைக்கும் என்கிட்ட வரவேணா என்ற ஒரு அச்சம், ரெவரன்ஷியல் ஃபியர், குருட்டுத்தரமான ஒரு ஐயோ வேணாம்பா தொல்லை, அதுவும் இல்லை. இவர் தகுதியான நான் கையாளனா இதை விட மோசமான ஆபத்துக்கு நான் உள்ளாவேனே என்று மனதுக்குள்ளாக இருப்பாந்து அந்த ரெவரன்ஷியல் மனதை வருகின்றது. ஆண்டவருடைய அருள் என்னோடு தங்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் வகையிலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தகுதியாக இருக்க மாட்டேன் பாரு. இந்த இடத்துல ஒரு வசனம் வருதுங்க, இத்தகைய ஆண்டவரின் பேழையை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்வேன்? என் ஆண்டவரின் பேழை என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்போது என்று எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து சொல்வார். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்?
அப்போ கேட்பாங்க அதே வசனம் தான் இது. இந்த ஆண்டவரின் பேழையை நான் எப்படி எடுத்துட்டு போவேன், என்னால் முடியாதப்பா, இது பயங்கர வல்லமை, பயங்கர சக்தின்றத எலிசபெத் அதே வார்த்தைகளை லூக்கா எடுத்து கையாண்டு அன்னை மரியாளை இந்த ஆண்டவரின் தாய், இங்கே வந்து ஆண்டவரின் உடன்படிக்கையின் பேழை, அந்த ஃபிட்ஸ்மயர் என்கின்ற உலக புகழ்பெற்ற லூக்காவுடைய சிறப்பு எழுத்தாளர் சொல்வார், எலிசபெத் அம்மான் பார்வையில் அன்னை மரியாள் ஒரு புதிய உடன்படிக்கையாய் வலம் வருகிறார். இயேசு உள்ளே இருக்கிறார். அதை தாங்கும் பெட்டகமாக புதிய உடன்படிக்கை இங்கே வந்து கொண்டிருக்கிறது. என் ஆண்டவரின் தாய், என் ஆண்டவரின் உடன்படிக்கை என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது யார், நான் வாய்ப்பட்டது எப்படி என்ற ஒரு கேள்வியை கேட்டு அன்னை மரியாளை லூக்கா மறைமுகமாக எப்படி வேகம் நிலடும் என்று சீனாய் மலையுடைய அனுபவத்தை காட்டியவர். இந்த இடத்திலே அருளிருந்த மரியே வாழ்க என்று சொல்லும்போது அன்னை மரியாளை புதிய சியோனாக, சியோன் மகளை எழுந்து அக்களித்த ஆர்ப்பரை உன் ஆண்டவனை நோக்கி வருகிறார் என்று சொல்கிற அதே வார்த்தையை பார்த்து சியோன் மகளே அன்னை அருளிருந்த மரியே வாழ்க என்று அந்த பழைய ஏற்பாட்டு ஒட்டுமொத்த வசனங்களை அந்த இடத்துல அன்னை மரியாள் கொள்கின்றவர் இந்த வசனத்தையும் லூக்கா பயன்படுத்துகிறார். என்ன பயன்படுத்துகிறார்? புதிய உடன்படிக்கையின் பேழையாக அன்னை மரியாளை பார்க்கிறார். இது வந்து அன்னை மரியாளை உடன்படிக்கையின் பேழையாக பார்ப்பது என்பது கட்டுக்கதையோ கற்பனையில் வந்த விளைவு அல்ல, விவிலியத்தின் வசனங்களில் விளைந்த அற்புதமான முத்து என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த அம்மாவுக்கு புனித லூயி மரி மான்ஃபோர்ட் சொல்வார், என் உடம்பு முழுக்க தலையிலேருந்து கால் வரைக்கும் உடம்பு முழுக்க நாவாக இருந்தால் கூட அந்த அம்மான் போல் சொல்லி முடிக்க முடியாதுன்னு சொல்கிறார். அவ்வளோ அழகான அந்த அன்னை வந்து ஒரு அழகான ஒரு இறைவனின் இனிமைமிகு பாடல். அதனால் விவிலியத்தின் வருகிற வார்த்தை நம்ம ஏற்றுக்கணும். மறுப்புரைச்சோ நம்முடைய அறிவினுடைய ஈகோவினால் குறைத்து மதிப்பு அன்னை மரியாளை குறைத்து பேசக்கூடாது என்பது தாழ்மையான எண்ணம் இல்லைங்களா? அது அப்போ அந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, ஆண்டவருக்கு அஞ்சி இத்தகைய ஆண்டின் படி நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்வேன், இவ்வளோ வல்லமை, இவ்வளோ தூய்மை சட்டங்கள் இருக்குது, வேண்டாம் பார்ப்போம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் வாசிங்களேன் 10. எனவே ஆண்டவரின் பேழையை தாவீது நகருக்கு தம்மோடு எடுத்துச் செல்ல அவர் விரும்பவில்லை. கித்தியனான ஒபேதோமின் இல்லத்திற்கு அதை திருப்பிவிட்டார். ஆண்டவரின் பேழை கித்தியனான ஒபேதோமின் இல்லத்தில் 3 மாதங்கள் தங்கிற்று. 3 சின்ன செய்தியில் சொல்கிறேன். ஒன்று வந்து தாவீது உன்னுள்ள உதறல் எடுக்குது, ஆடுறாரு, பாடுறாரு, சிரிக்கிறாரு. இந்த மகிமையை பார்த்தவொன்னே ஐயோ நம்ம இன்னும் தகுதியாகலை, அதுக்குரிய மரியாதை கொடுக்காம விட்டோம்னா என்ன ஆகும் என்று பயந்து திருப்பி விட்டார். அப்பா நீ எடுத்துகிட்டு போகப்பா, வேண்டாம்பா அப்படின்றார். முதலாவது அந்த அவ்வளோ இந்த ரெவரன்ஷியல் ஃபியர், அவ்வளோ ஃபியர் பாருங்கள். ரெண்டாவது பாருங்கள், ஆண்டவரின் பேழை கித்தியனாகிய ஒபேத் ஏதோமின் இல்லத்தில் 3 மாதங்கள் தங்கிட்டு. இது எதை குறித்து காட்டுது? அன்னை மரியாள் எலிசபெத் இடத்துல 3 மாதங்கள் தங்குறாங்க. உடன்படிக்கையின் பேழை அங்கே வருது, என் ஆண்டவரின் தாய் வருவது எட்டுன்னு சொல்கிறாங்க. 3 மாதம் அங்கே இருக்குது, அந்த அம்மா 3 மாதம் தங்குறாங்க. லூக்கா அவ்வளோ அழகாக உள்ளே முடிச்சு போகிறார் பாருங்கள். இதெல்லாம் வந்து அற்புதமான செய்திகள். எல்லாம் உள்ளே ஊடுருவி பார்த்தோம்னாக்க நம்மளுக்கு வந்து பைபிளில் இவ்வளோ இருக்குதா அப்படின்னு யோசிக்கணும். ஜோசப் ஃபிட்ஸ்மயர் என்கிற உலக புகழ்பெற்ற கத்தோலிக்க எழுத்தாளர் மற்ற பிற சபை சகோதரோடு இணைந்து எழுதப்பட்ட புத்தகம் அது. எக்குமெனிக்கல் புக் என்று சொல்வார்கள். மேரி இந்த நியூ டெஸ்டமெண்ட், அந்த புத்தகத்தின் பெயர். ஒரு 150 ரூபாய் தான் இருக்கும். தியாலஜிக்கல் பப்ளிகேஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படுகிற பதிப்பகத்திலிருந்து வந்தது, பெங்களூரிலிருந்து வருகிறது. டிபிஐ என்ற ஆன்லைனில் இப்போ பார்க்கலாம். அழகான புத்தகம், அருமையான புத்தகம். மிக அருமையான முறையில் விவிலிய பின்னணியில் மாதாவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள தகவல் அதை விளக்கி சொல்கிற புத்தகம். அல்லது சொல்கிறாங்க 3 மாதம் தங்குது, உடன்படிக்கை வேலை வந்துச்சு, அந்த அம்மா வந்தாங்க, 3 மாதம் தங்குறாங்க. அழகாக கோயின்சைட் பண்ணுவார் லூக்கா. இப்போ வந்து 3 மாதம் தங்குது. அப்போ ஒரு வசனம் பாருங்களேன், ரொம்ப அழகான வசனம் பாருங்களேன். ஆண்டவரின் பேழை கித்தியனான ஒபேதோமின் இல்லத்தில் 3 மாதங்கள் தங்கிற்று. ஆண்டவர் ஒபேத் ஏதோமுக்கும் அவன் வீட்டார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். ரொம்ப அழகான வசனங்க, ரொம்ப அழகான வசனம். 3 சின்ன செய்திகள் இந்த ஒரு வசனத்தை அடக்கி சொல்கிறேன். என்னுடைய நண்பர் நாங்கள் சுன்னேர் கோஸ் என்று சொல்லப்பட்ட உடன் உழைப்பாளர்கள் பேராசிரியர் முனைவர் ஜோசப் டைட்டஸ் அவர்கள் ஃபேமிலி இந்த பைபிள் என்ற ஒரு அழகான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரை தாங்கி ஃபேமிலி இந்த சவுத் ஏஷியன் கான்டெக்ட் என்று நானும் அதை இன்னொரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். இன்று 2 கட்டுரைகளும் ஒரே புத்தகத்தில் பக்கமாக இருக்குது. அவருடைய கட்டுரை படிக்கும்போது இந்த செய்தியை பற்றி அழகான ஒரு கைதித்திருக்கிறார். அந்த காலத்தில் இறைவன் ஆலயத்திலும் ஜபக்கூடங்களிலும் கல்டிக் சென்டர்ஸில் திருவிழா நிகழ்வு இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தையே கோயிலாக மாற்றிக்க நிகழ்ச்சிகளை காட்டுகிறார். அப்ரஹாம் இல்லத்தில் கூடாரங்களிலே ஆண்டவர் தங்குகிறார். அதே போல் ரெபேக்கா அல்லது ராக்கெட் இவருடைய இல்லத்தின் குல தெய்வங்களோடு கூடாரத்தினோடு தங்கியிருக்கிறார் என்றெல்லாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒபேத் ஏதோம் என்கின்ற சகோதரனுடைய இல்லத்தில் அவனுடைய உடன்படிக்கை வருகிறது. இப்போ இந்த இடத்துல 3 செய்திகளை சொல்ல ஆசைப்படுறேன். ஒன்று வந்து பழைய ஏற்பாட்டில் இறைவன் மலைகள் மேல் வாழ்கிறவர், தன்னை காட்சியாய் தருகிறவர், ஜபக்கூடங்கள் இருக்கிறவர், ஆலயங்களை கட்டிய போது ஆலய திரைச்சல்களுக்கு பின்பாக உடன்படிக்கையின் பள்ளியில் இருந்து மக்களை ஆசீர்வதிக்கிறவர். இதையெல்லாம் தாண்டி இந்த புத்தகத்திலே தோமுஸ்
வீடுகளின் ஆண்டவராக மாறுகிறார். இங்கேயும் இருந்த ஆண்டவர் ஒபேத் எதோம் என்கின்ற அன்புக்குரிய சகோதரனுடைய இல்லத்திலே தங்குகிறார். ஒரு இல்லத்தின் கடவுளாக மாறுகிறார். குடும்பத்தையே கோவிலாக மாற்றுகிறார். குடும்பத்திற்குள்ளாக இறைவன் வந்து தங்குவார் என்ற ஒரு செய்தி அழகாக சொல்கிறார். ஒபேத் ஏதோம் தாவீது பயப்பட்ட போது நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டார். கட்டாயத்தினால வற்புறுத்தல் ஏற்றுக்கொண்டாரோ அல்ல, ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தன் இல்லத்தில் 3 மாதம் பயன்படுத்தினார். சுத்தம், தூய்மை, பேச்சு சுத்தம், வாயு சுத்தம், உடல் சுத்தம், சுற்றுப்புற சுத்தம், மன சுத்தம், அத்தனையும் அவர் அனுசரிக்க வேண்டியதாக இருக்கும். உசாவுக்கு நடந்து எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். தன் இல்லத்தில் அவர் தங்க வேண்டும் என்று அவரை விரும்பி அவரை ஏற்று அவருக்குரிய புகழ்ச்சியை மரியாதை தக்க முறையில் செலுத்துகிறார். அந்த தன் இல்லத்தையே கோயிலாக மாற்றிக்கொண்டார். ஒவ்வொரு இல்லமும் ஒபேத் ஏதோமுடைய இல்லமாக மாற வேண்டும், ஆண்டவர் தங்கி வாழ்கிற இடமாக மாற வேண்டும் என்று பேராசிரியர் டைட்டஸ் சொல்லும்போது மனம் மகிழ்ந்தது இல்லைங்களா? மார்த்தாவின் இல்லத்துக்குள்ளாக இயேசு வந்த பொழுது அவர்கள் பரிமாறம் மட்டும் இல்லை, பாசத்தை மட்டும் இல்லை, இறந்த லாசரை உயிருக்குள்ளாக திருப்பி வாழ்க்குள்ளே கொண்டு வந்த அந்த விருந்தோம்பலை நாம் பார்க்குறோம். செத்துப்போன ஒரு சகோதரனை உயிருக்குள்ளாக கொண்டு வந்தார். என்னது? ஆண்டவரை வரவேற்றாங்க, முகமலர்ச்சியோடு வரவேற்றாங்க, விரும்பினதை சமைச்சு போட்டாங்க. ஆண்டவரை வேணாம் வேணாம்னு சொல்ல கூட அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. அந்த பாசம் தான் கல்லறையை கிழித்து வெளியே வா என்று சொல்ல வைத்து கட்டவிட்டு போக விடுங்கள் என்ற ஒரு வல்லமையை தந்தது. அதான் ரொம்ப முக்கியம். இல்லத்திற்குள்ளாக ஆண்டவர் செல்ல வேண்டும். ஒரு குருவானவர் திருப்பலின் போது சொல்வார், நீங்கள் ஆமேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் உங்கள் உள்ளத்திற்குள்ளாக வருவார். நீங்கள் மனமோந்து இல்லத்திற்குள்ளாக என்று நல்வாழ்க்கை நடக்கும்போது உள்ளம் வருகிற ஆண்டவர் இல்லம் வருவார், உங்களோடு தங்கி வாசம் செய்வார், அவர் நம்மோடு வாழ்கிற கடவுள் என்று சொன்னார். உண்மைதானுங்களேன்? ஒவ்வொரு இல்லமும் உபதேசத்தின் இல்லமாக மாற வேண்டும். அதாவது அப்பமான என்னாகும்? ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்கினார். உண்மையான வசனம் பாருங்கள். அனைவருக்கும் ஒபேத் ஏதோமுக்கும் அவன் வீட்டார் அனைவருக்கும் ஆசி வழங்கினான். அவன் வீட்டார் என்பது ஹவுஸ் ஹோல்டு என்று சொல்வார்கள். என்றால் இல்லம் என்று அர்த்தமாகும். எல் என்றால் கடவுளின் இல்லம். இப்போ ஒபேத் அதனுடைய இல்லம் கடவுளின் இல்லமாக மாறுகிறது. பெத் ஒபேத் ஏதோம் என்று ஆகிறது. என்ன பலன்? அந்த அவனுக்கும் அவன் வீட்டாருக்கும். அவன் வீட்டார்னா அப்பா அம்மா பிள்ளைங்க மட்டும் இல்லைங்க, அப்பா அம்மா குழந்தைங்களுடைய பேர பிள்ளைங்க, தாத்தா பாட்டிங்க நிறைய நாங்கள் வாழ்ந்த குடும்பம். அது கூட்டு குடும்பமாக வருவாங்க. அண்ணன் தம்பிங்க, அவங்களுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க, குழந்தைனார், நாத்தனார், பெரியப்பா சித்தப்பா எல்லாம் ஒட்டு குடும்பம். அடிமைகள், வேலைக்காரர்கள், ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள், அதான் வந்து பெத் ஆவ் என்று சொல்வார்கள். ஹவுஸ் ஹோல்டு என்பார்கள். நானோ என் 12 கோத்திரங்களில் எளியவனான மனாசே குடும்பத்தை சார்ந்தவன். அந்த மனாசே குலத்திலும் என் குடும்பம் தான் மிக வலிமையற்ற குடும்பம் கிதியோன் சொல்கிறார். அப்போ வலிமையற்ற குடும்பம் என்னக்க? நிறைய பேருக்கு 20-30 பிள்ளைங்க இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் 10-15 கூட இல்லைங்க. அவங்க ஆடு மாடெலாம் வச்சுக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் இல்லைங்க. கிதியோன் சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஆசி வருகிறது. ஒவ்வொரு எதாமை அவனையும் அவன் வீட்டாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அனைவருக்கும் ஆசி வழங்கினான்னு சொல்லுது. அதான் நம்முடைய குடும்பத்தை கோயிலாக மாத்திரம்னா நம்ம ஒத்த ஆளுக்கு மரியாதையும் மகிழ்ச்சியும் இல்லை, ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே அந்த கிருபை கிடைக்குது. த ஹவுஸ் ஹோல்ட் வில் பி பிளஸ்ட். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த செய்தி அழகான செய்தியாக இருக்கிறது. அது ஒவ்வொரு எதற்கும் அவன் வீட்டார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். அதான் ரொம்ப முக்கியம். அடுத்த வாசிங்களேன். ஆண்டவரின் பேழையை முன்னிட்டு ஒபேத் ஏதோமின் வீட்டாருக்கும் அவனுக்குரிய அனைத்துக்கும் ஆண்டவர் ஆசி வழங்கினார் என்று அரசர் தாவீதுக்கு சொல்லப்பட்டது. பாருங்க, அந்த சொன்னதுக்கு வந்துருச்சு. ஆண்டவரின் பேழையை முன்னிட்டு ஒபேத் ஏதோமுக்கும் அவன் வீட்டாருக்கும் அவனுக்குரிய அனைத்திற்கும், அதான் ஹவுஸ் ஹோல்டு, அவனுக்குரிய அனைத்து தான் வந்து நம்ம பெத் சொல்லி சொன்னேன், ஹவுஸ் ஹோல்டுன்னு சொன்னேன். அனைத்துக்கும் ஆண்டவர் ஆசி வழங்கினார் என்று தாவீது சொல்லப்பட்டது. இப்போ இவனுடைய ஆசீர்வாதம் தாவீதுக்கு ஆசீர்வாதம் மாறப்போகிறது. எனவே தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை ஒபேத் ஏதோமின் நிலத்திலிருந்து தாவீது நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார். ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் 6 அடிகள் எடுத்து வைத்ததும் அவர் ஒரு காளையையும் ஓர் ஆட்டுக்கிடாயையும் பலியிட்டார். நாற்பட்டால் செய்யப்பட்ட ஏபோதை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடும் ஆண்டவர் முன்பாக நடனமாடிக்கொண்டிருந்தார். தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். ஆண்டவரின் பேழை தாவீதின் நகரை அடைந்தபோது சவுலின் மகள் மீகாள் பலகாணி வழியாக பார்த்தாள். தாவீது அரசர் ஆண்டவர் முன்பு குதித்து ஆடிக்கொண்டிருப்பதை கண்டு அவரை தன் உள்ளத்தில் வெறுத்தாள். ஓகே, ரொம்ப வார்த்தை பண்ணலாம். ரொம்ப அழகான ஒரு செய்தி. அழகான செய்தி. அந்த ஆசிரியர் வந்து அந்த பில்டிங் த கிளைமேக்ஸ் அப்படிம்பாங்க. அப்படி பரபரப்பாக விருப்பம் தொத்திக்க வச்சு அடுத்து என்ன அப்படி பார்க்க வச்சுக்கிட்டே இருப்பார். அதில் இந்த அதிகாரம் வந்து தாவீதுடைய நல்ல மனசை அப்படி கொஞ்சமாக காட்டுவார். கடவுள்கிட்ட போகிறாரு, அவரோட தூக்கி போகிறார், ஆடுறாரு, பாடுறாரு, பயந்துக்கிறாரு, பட் திரும்பி வராரு. ஆனால் அப்போ வந்து ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ். அவர் உள்ளத்தில் வெறுத்தால், ஐயோ இவ்வளோ இந்த வெறுக்கிறாரு, இவ்வளோ தானே தேடி போய் காதலிச்சார், இவ்வளோ தான் தேடி பிடிச்சி கரம் பிடிச்சாரு, வெறுக்கிறாரு, என்ன ஆகும்?
அது அழகான செய்தி. அப்படி போட்டி போட்டுக்கிட்டே போவோம். ஒரு பரபரப்பு பஞ்சமில்லாமல் போய்கிட்டு ஒரு பகுதி. இப்போ உஷா இறந்துட்டார், ஒவ்வொருத்தருக்கு ஆசி வழங்கினார். தாவீது பார்க்குறாரு, உஷாவுக்கு தண்டனை வழங்குறதை பார்த்து பயந்தோம், ஆனால் மரியாதை செஞ்சோம்னா எவ்வளோ வல்லமை கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ஏன் விட்டுருணும், கூட்டு வந்தால் நகருக்கே ஆசீர்வாதம், நாட்டுக்கே ஆசீர்வாதம், கூட்டு வருவோம் என்ற மாதிரி புறப்பட்டு வருகிறார். அவங்க வந்து கொண்டு வான்னு சொல்லலை, கொண்டு வான்னு சொல்லலை, சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா, கொண்டு வா, மரியாதை கொண்டு வாப்பா, நான் இடம் ரெப்பாக பண்ணுறேன்ல. அவரே புறப்பட்டு வருகிறார். தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை ஒபோது ஏதோமின் இல்லத்திலிருந்து தாவீதின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார்னு சொன்னார். ரொம்ப அழகான அந்த வார்த்தை வந்து பிரயோகம் வந்து அருமையாக யூஸ் பண்ணுறாங்க. 2 வார்த்தை சொல்கிறேன். ஒன்று வந்து அங்கே முன்னாடி வந்து புதிய வண்டியில் வச்சு கொண்டாடுறாங்க, இப்போ வந்து கரத்தில் ஏந்தி கொண்டு வராங்க. பாருங்களேன், எண்ணிக்கை 4:15. பாளையம் பெயர்தலின் போது ஆரோனும் அவன் புதல்வரும் திரு உறைவிடத்தையும் திரு உறைவிடத்து பணிக்கலன்கள் அனைத்தையும் மூடிய பின்னரே கோகத்தின் புதல்வர் இவற்றை தூக்கிச் செல்ல வேண்டும். லெவைட்ஸ் கேரி பண்ணோன்னு போட்டுக்குது. 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். 2 சாமுவேல் 6:13. ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் முன்ன வந்து புது வண்டியில் வச்சு கொண்டு வராங்க, இப்போ பேழை ஏந்திட்டு போகிறாங்க. புரியுதுங்களா? 2 இருக்குது. அப்போ டிரான்ஸ்லேஷன் அப்போ வந்து முற்காலத்தில் பிற்காலத்தில் இப்பட்ட பகுதியில் ஒன்றா இணைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் புது வண்டியில் தொடாமல் போனோம், தொட்டால் செத்துருவோம் அப்படின்றது. இப்போ வந்து தூக்கிட்டு போகிறாங்க. இவங்க தூக்கலாமா நம்ம கேட்கலாம். அப்போ இது வந்து எடிட் பண்ண பகுதி. எந்த ஒரு காலகட்டத்தில் எப்படிப்பட்ட புரிதலோடு அந்த பகுதி எழுதப்படும் என்பதை இணைத்து வைத்து ஆசிரியர் வந்து ஒரு சம காலத்து இறையல் செய்தி நம்ம பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ வந்து ஏந்தி சென்றவர்கள், அது பர்மிட்டட். எண்ணிக்கை உள்ள 4ஆம் அதிகாரத்தில் 14 வசனம் இருக்குது. இப்போ வந்து மிகுந்த வலிமையான பலிகளை அவர்கள் செலுத்துகிறாங்க, மிக வலிமையான பண்ணுறாங்க. ஓகே, 6 அடிகள் எடுத்து வைத்ததும், 6 அடி, 7வது அடி வந்து முழுமை, எல்லாம் முழுமை. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பாருங்களேன், ஆண்டவரின் பேழை ஏந்தியவர்கள் 6 அடிகள் எடுத்து வைத்ததும் அவர் ஒரு காளையையும் ஓர் ஆட்டுக்கிடாயையும் பலியிட்டார். இப்போ பாருங்களேன், 6 அடி காளை, இதெல்லாம் வருது. ஏன் இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறாரு? 10 ஆண்டுகள் பிறகு 10 வருஷம் அப்படியே ஒத்த ஒரு வாரம் இல்லை, 10 ஆண்டுகள் கழிந்து என்னாக ஒரே சண்டத்தில் 10 வருஷம் தள்ளி விட்டார். ஆனால் இதில் வந்து 6 அடி எடுத்து அடியின் மேலே அடி எடுத்து விளக்கமாக சொல்கிறார். ஏன் சொல்கிறார் அப்படின்னாக்க, 6 அடிகளை எடுத்து வைத்து முடித்தும் பலிகள் நிறைவேற்றாங்க. இது பழைய ஏற்பாட்டில் 6 நாட்கள் உலகை படைத்து 7ஆம் நாள் ஓய்வெடுத்த அந்த சாபத்து டேயை குறித்து காட்டுகிறது. 6 அடிகள் எடுத்தவுடன் அந்த சாபத்து மகிழ்ச்சி அனுபவிக்க வேண்டும், இறைவனுக்குரிய புகழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் அந்த இப்போ வந்து காளை மாடு இல்லைங்களா, காளை மாடு ஆட்டுக்கிடாயை பலியிட்டார் என்று சொல்லப்படுது. இவைகளெல்லாம் எண்ணிக்கையில் சொல்லப்படுகிற உயர்தரமான மேன்மையான காஸ்ட்லி ஆஃபரிங்ஸ், பொருள் செலவு மிகுந்த பணக்காரரா வசதி வாய்ந்தவங்களா இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி முடியலன்னா 2 காட்டுப்புறாக்கள் ஒரு மாடப்புறாக்களை கொடுக்கலாம். இயேசுக்காக தான் கொடுத்தாங்க. மாதாவும் சூசைப்பெறும் எளிமையானவர்கள் ஏழைகளுடைய காணிக்கையை இயேசுக்காக கொடுத்தாங்க. இப்படி செல்வம் மிகுந்த ஒரு காஸ்ட்லி பலியை தாவீது போடுகிறார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய வசனங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. only the courageous can give. 2 செப்பு காசு தான் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்று போடக்கூடிய துணிவு அவளுக்குள்ளாக இருந்ததால் தான் துணிந்தவள் போட்டாள். எல்லாத்தையும் விட மேலானதாக போட்டாள் என்று ஆண்டவரால் பாராட்டப்பட்டாள். courageous can give, cowards will not give. கவர்ட்ஸ் வந்து சேர்த்து வைப்பாங்க. இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு உண்டு கொடுத்து எழுப்பார்வோம், கலைஞர்கள் இடித்து பெரிதாக கட்டுவோம். நம்ம அந்த பழியினூடாக கடவுள் கடந்து போகிறார். அதில் சமைக்கிறதுலாம் இருக்காது. பழியிட்டு அதை வந்து தகுதியான முறையில் வேறு இடத்துல சமைச்சு எல்லாரும் ஒன்றாய் கொடும்போது அது பிற்பகுதியில் வருது. ஒவ்வொருக்கும் பொரிச்ச இறைச்சி துண்டையும் திராட்சை பழ அடைகளுடைய உணவையும் ஒரு கேக்கையும் கொடுத்து எல்லாரையும் சாப்பாடு வச்சு மகிழ்ச்சி அனுப்புகிறாருன்னு பின்பகுதியில் வரும்.